குரு வணக்கத்துடன் இன்னைக்கு கிளாஸை ஸ்டார்ட் பண்ணிடலாம். 8th ஸ்டாண்டர்ட் வானிலை மற்றும் காலநிலை. இன்னைக்கு டே 50ல் காற்றோட அழுத்தத்தை நம்ம பார்க்க போகிறோம் இல்லையா? ஓகே, ரைட். கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஈரப்பதம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு குறிப்பிட்ட இடத்துலையா இருக்கட்டும், நேரத்தில் காற்றில் உள்ள நீராவி தெரியும் தானே, அதோட அளவு எவ்வளோ இருக்குது அப்படின்றது சொல்கிறதா ஈரப்பதம். காற்றில் உள்ள நீராவியோட அளவு இவ்வளோதான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதை தான் என்ன சொல்கிறாங்க, ஈரப்பதம் அப்படின்னு சொல்கிறாங்க. வளிமண்டலம் தெரியும் தானே, வளிமண்டல தொகுதியில் எவ்வளோ வரை இந்த ஈரப்பதம் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா 0லேருந்து 5% வரை இருக்கும். சரியா? ஈரப்பதம்ன்றது வளிமண்டலத்தில் ஒரு முக்கியமான ஒரு அங்கம் கூட சொல்லலாம். ஈரப்பதத்தோட அளவு எதை வச்சு நிர்ணயிக்கிறாங்கன்னு பார்த்தோம்னா வெப்பநிலையை வச்சு தான். வெப்பநிலையோட அளவை பொறுத்து தான் இந்த ஈரப்பதமும் மாறும். ஈரப்பதம் நிலநடுக்கோட்டுல இருந்து துருவத்தை நோக்கி செல்லும். ஓகேவா? நிலநடுக்கோட்டுல இருந்து துருவத்தை நோக்கி செல்லும். இப்போ துருவத்தை நோக்கி செல்ல செல்ல குளிர் ஜாஸ்தி ஆகும். அப்படிதான் நம்ம படிச்சிருக்கோம், ரைட்? காற்றுல ஈரப்பதத்தை அளவிட பல்வேறு அளவீட்டு முறைகள் இருக்கு. என்னென்ன அளவீட்டு முறைகள் இருக்கு, அதுக்கு அந்த முறைகளுக்கு என்ன பேருன்றதை நம்ம படிக்கலாம். குறிப்பிட்ட ஈரப்பதம் அப்படின்றது பல முறை இருக்குன்னு சொன்னீங்களா, அதுல முக்கியமானது இந்த குறிப்பிட்ட ஈரப்பதம். குறிப்பிட்ட ஈரப்பதம்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, குறிப்பிட்ட எடை கொண்ட காற்றில் உள்ள ஒரு காற்றுல குறிப்பிட்ட எடை உள்ள காற்றை வச்சுக்கோமே, அதுல நீராவியோட எடை எவ்வளவு இருக்கு அப்படின்றதான் இந்த குறிப்பிட்ட ஈரப்பதம். இது நீராவிய கிராம்னு மென்ஷன் பண்றாங்க, காற்றை கிலோகிராம் அப்படின்னு மென்ஷன் பண்றாங்க. புரியுதா? நம்ம இப்போ வெஜிடபிள்ஸ்லாம் எப்படி வாங்குவோம், கிலோகிராம் அப்படி வாங்குவோமா, 1 கிலோ தாங்க அப்படின்னு வாங்குவோம். ஆனா பால் இந்த மாதிரி லிக்விட் ஐட்டம்ஸ் லிட்டர்னு சொல்லி வாங்குவோம். அதே மாதிரி தான் நீராவிய கிராம்னும் காற்றை கிலோகிராம்னு மென்ஷன் பண்றாங்க. அடுத்து முழுமையான ஈரப்பதம் அப்படின்னா என்ன அப்படின்னா, அங்க குறிப்பிட்ட எடை கொண்ட காற்றுல எவ்வளவு நீராவி இருக்கு அப்படின்னு பார்த்தோம். இங்க குறிப்பிட்ட கன அளவு தெரியும் தானே, கன அளவு காற்றுல எவ்வளவு நீராவியோட எடைக்கு எவ்வளோ இருக்கு அப்படின்னு பார்க்கறது தான் என்னது, முழுமையான ஈரப்பதம். ஒரு கனமீட்டர் காற்றுல எவ்வளவு கிராம் நீராவி உள்ளது, அதாவது ஒரு கனமீட்டர் எடுத்துக்கிறாங்க, ஒரு கனமீட்டர் காற்றுல எவ்வளோ கிராம் நீராவி இருக்கோ அப்படின்னு பார்க்கறதான் முழுமையான ஈரப்பதம். அடுத்து ஒப்பு ஈரப்பதம். ஒப்பு ஈரப்பதம்ன்றது அதே தான், குறிப்பிட்ட கன அளவுள்ள காற்றில் தான். ஆனா என்னது, ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலையில வச்சு அந்த குறிப்பிட்ட கன அளவுள்ள காற்றுல எவ்வளவு நீராவி இருக்க முடியும், அந்த வெப்பநிலையில அந்த குறிப்பிட்ட கன அளவுள்ள காற்றுல எவ்வளவு நீராவி இருக்குமோ அதே அளவிற்கும் சாதாரண காற்று இருக்கும் இல்லையா, அக்காற்றுல தற்போது அந்த சூழ்நிலையில இந்த வெப்பநிலை அல்லாம சாதாரணமா இருக்க இடத்துல நீராவி எவ்வளவு உள்ளதோ அந்த அளவிற்கு இந்த ரெண்டுக்கும் உள்ள ஒப்பு விகிதம், டிஃபரன்ஸ் சொல்லுவாங்களா, ரெண்டுக்கும் உள்ள விகிதம் ஒப்பு ஈரப்பதம் எனப்படும். அதாவது ஒரு வெப்பநிலையில ஒரு குறிப்பிட்ட கன அளவுள்ள காற்றுலையும் சாதாரணமா உள்ள ஒரு காற்றுலையும் உள்ள நீராவி எவ்வளவு உள்ளது அப்படின்றது தான் என்ன செய்யும், ரெண்டுக்கும் உள்ள இதுதான் டிஃபரன்ஸ் தான் ஒப்பு ஈரப்பதம் எனப்படும். இது சராசரி சரிவிகித முறையில காணப்படுது. சரியா? வெப்ப காற்று குளிர்காற்றை விட அதிக நீராவியை தக்க வைத்துக் கொள்ளும். புரியுதா? ஹீட்டான காத்து சொல்றாங்களே, வெப்ப காற்று தான் அதிக நீராவியை என்ன செய்யும், தம் கூட தக்க வைத்துக் கொள்ளும். குளிர்காற்று அவ்வளவு நீராவியனா தக்க வைக்க, அது வெப்ப காற்றை தான் என்ன செய்தான், அதிக நீராவியை தக்க வைத்துக் கொள்ளும் சொல்லியிருக்காங்க. காற்றுல ஒப்பு ஈரப்பதம் காற்றுல இருக்கு இல்லையா, அதுல இந்த ஒப்பு ஈரப்பதம் படிச்சோம் இல்லையா, அப்பதானே படிச்சோம். அது 100% நிலையை அடையும் போது காற்று என்னன்னா பூரித நிலையை அடையும். பூரித நிலையில வெப்பநிலை பனிப்புள்ளி நிலைக்கு சென்றுவிடும். பனிப்புள்ளியோட நிலைக்கு சென்ற பூரித நிலையை அடையும் போது ஆட்டோமேட்டிக்கா அது என்ன செய்யுதுன்னா வெப்பநிலை அங்க பனிப்புள்ளி அளவுக்கு போயிடும் சொல்றாங்க. நீராவி தான்
என்ன செய்து குளிர்த்து குளிர்வடைந்து மேகங்களாகவும் மழைக்கு என்ன செய்யுது மேகங்களா மாறி மழைக்கு வித்திடுறதுன்னு சொல்றாங்க. ஒப்பு ஈரப்பதம் வந்து என்னன்னா, ஒப்பு ஈரப்பதம்னால என்ன ஆகுது, இந்த வெப்பநிலையில காட்டுறதுக்குல அதுல உள்ள நீராவி அதுல இதனால என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, மனிதனோட உடல் நலத்துல வந்து ஆரோக்கியத்தை பாதிக்குது. அது வந்து நல்லது இல்லை, உடல் நலத்திற்கு கேடு விளைவிக்கிறது மணி நடக்குது. அதிக மற்றும் குறைந்த ஈரப்பதம் உடல் நலத்திற்கு தீங்கு விளைக்கும். அதிக ஈரப்பதம் இருந்தாலுமே பிரச்சனை தான், அதே இடத்துல குறைந்த ஈரப்பதம் இருந்தாலும் நம்ம உடல் நலத்திற்கு தீங்கு தான். சரியா? பல்வேறு கட்டடங்கள்ல மின்சாதன பொருட்களோட நிலைத்தன்மையும் அது பாதிக்கும். மழை பெஞ்சாலும் சில வீட்டுலலாம் ஒரு நல்ல ஈரத்தன்மையா நிறைய நடக்கும் போது என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்கா அந்த மின்சாதன பொருட்கள்லாம் வந்து என்ன செய்யும், பாதிப்பு அடையும் தானே. அததான் சொல்றாங்க, ஒப்பு ஈரப்பதம் வந்து ஆரோக்கியத்தை கெடுக்கதான் செய்யுது. சரி, ஈரப்பதத்தை எப்படி அளவிடுறாங்கன்னு பார்த்தா, ஈரநிலை மானி அப்படின்ற ஹைக்ரோமீட்டரை கொண்டுதான் காற்றோட ஈரப்பதத்தை அளக்குறாங்க. என்னது ஈரநிலை மானி. ஓகே, ரைட். இத ஸ்வன்சன் திரையில் வறண்ட மற்றும் ஈரக்குமிழ் கட்டுகள் ஒவ்வொன்றாக அடுக்கப்பட்டதாகும். சரியா? இதை எப்படி வச்சிருக்காங்கன்னா, ஸ்வன்சன் திரையில வறண்ட மற்றும் ஈரக்குமிழ் கட்டுகள் ஒவ்வொன்றாக அடுக்கப்பட்டதாகும். காற்றோட அழுத்தம் குறைஞ்சிச்சுன்னா காற்றுல வந்து சுவாசிப்பதற்கான ஆக்சிஜன் அளவும் குறையும். இப்ப நம்ம காற்று அழுத்தம் குறைஞ்சிச்சுன்னா, புரியுதா, காற்று இல்லைன்னா நமக்கே ஒரு மானி என்ன செய்யும், ஆக்சிஜன் அளவு கம்மியாகிற மாதிரி இருக்கும் இல்லையா? அப்படிதான் அதோட அழுத்தம் என்ன செய்யுது, குறைவு. இதனாலதான் மலையிலலாம் ஏறும் போது என்ன பண்ணுவாங்கன்னா, காற்றுக்கு வந்து தேவையானது ஆக்சிஜன் உருளையெல்லாம் அந்த சிகரங்கள்லாம் ஏறும் போது பின்னாடி ஆக்சிஜன் மாஸ்க் வச்சுக்குவாங்க. ஏன்னா அதிகமா மலை உயரங்களை ஏற ஏற என்ன ஆகும்னா, காற்றோட அழுத்தம், இந்த காற்றுது என்ன செய்யும், குறைவா வந்து மாற ஆரம்பிச்சிடும். காற்றோட அழுத்தம் மிக குறைவாயிரும், அவங்க மூச்சு விடுவதற்கு என்ன செய்யும், சிரமமாயிரும். ஸோ அதனாலதான் ஆக்சிஜன் சிலிண்டர்ல என்ன செய்வாங்க, எடுத்துட்டு போவாங்க. சரி, ஓகேவா? அவங்க கொஞ்சம் காலத்திலேயே அதை பண்ணி எடுத்துட்டு போக ரொம்ப இந்த ட்ரெக்கிங் அந்த மலைப்பகுதி அந்த இதுக்கெல்லாம் போகிறவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா, அதுக்கு அவங்கள தயார்படுத்தி ப்ராக்டிஸ் பண்ணி என்ன செய்வாங்க, அந்த ஆக்சிஜனை வந்து எப்படி சுவாசிக்கணும், எவ்வளோ டேக் பண்ணணும், அதெல்லாம் அவங்களுக்கு என்ன செய்யும் தெரியும். நம்ம நல்லா ஏற முடியுமா சொன்னால் அதுக்கு என்ன தெரியல. சரியான ப்ராக்டிஸ் இல்லாமலாம் மலையிலலாம் ஏற முடியாது. அந்த மிகப்பெரிய உயர்ந்த சிகரங்கள்லாம் சரியான ப்ராக்டிஸ் இல்லாமல் போக முடியாது. ரைட்டா? ஏன்னா அழுத்தம் அதிகமான இடங்கள்ல இருந்து அழுத்தம் குறைவான இடங்களுக்கு செல்லும் போது மூச்சு திணறல் ஏற்படும். இப்ப நம்ம கீழே மலைக்கு கீழே இருக்கும் போது அங்க அழுத்தம் அதிகமா தான் இருக்கும். ஸோ நம்ம ஃப்ரீக்வெண்டா மூச்சு விட முடியும். அதே இது அழுத்தம் குறைவான மலைப்பகுதிக்கு செல்ல 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 என்ன பண்ண முடியும், ஆக்சிஜன் கம்மியாக கம்மியாக காற்று கம்மியாக கம்மியாக நமக்கு மூச்சு திணறல்லாம் ஏற்படும். இதனாலதான் விமானங்கள்ல பயணிக்கும் போது செயற்கை அழுத்தத்தை வந்து அவங்க வந்து என்ன செஞ்சிடறாங்க, உருவாக்கி வச்சு பயணிகள் வந்து நேச்சுரலா சுவாசிக்கிற மாதிரி என்ன செஞ்சிடறாங்க, செயல்படுத்தி வச்சிடறாங்க. புரியுதா? ஓகேவா? காற்றை பத்தி படிக்கணும்னா, கிடைமட்டமா நகரும் வாயுக்கு காற்றுன்னு பெயர், செங்குத்தா நகர்ற வாயுக்கு காற்றோட்டம் பெயர். கிடைமட்டம்னா தெரியும்லையாடா, ஹரிசாண்டல், செங்குத்தானா பெர்பெண்டிகுலர் அந்த இதுக்கு காற்றோட்டம். கிடைமட்டமா இருந்துச்சுன்னா அது வந்து காற்றுன்னு சொல்றாங்க. காத்து எப்பயுமே உயர் அழுத்தத்திலிருந்து குறைந்த அழுத்த பகுதியை நோக்கி தான் வீசும். காற்று எப்படி இருக்கும், உயர்ந்த அழுத்தத்தில இருந்து குறைந்த அழுத்த பகுதியை நோக்கி வீசும். காற்றால் உருவாக்கப்படும் சூழல் காற்று மற்றும் கடும் காற்றை உணர்த்ததான் முடியும். அதாவது என்ன சொல்றாங்கன்னா, இது வேற ஒண்ணுமே இல்லை, காற்றை நம்மளால என்ன பண்ண முடியும், உணரதான் முடியும் இல்லையா? அப்ப நம்மளால ஃபேனை ஸ்பீடாக வைக்கிறேன், காற்று நம்ம மேலே அடிக்கிறது, நல்லா சில்னஸ் நம்மனா ஃபீல் பண்ண முடியும். ஆனால் அதை காற்றை பார்க்க முடியுமா, முடியாது. அதே இது நல்லா கிளைமேட் சேஞ்ச் ஆகும்போது ஆடி காற்று சொல்லுவாங்க, அப்போல்லாம் காற்று பயங்கரமாக என்ன செய்யும், வெளியில் பயங்கரமாக அடிக்கும், எல்லாமே பறக்கும் இல்லையா? அப்போ வந்து நம்மளால காற்றோட இதை ஃப்ரீக்வெண்ட்டாக அது காற்று பயங்கரமாக அடிக்குது, நம்மளால என்ன செய்ய முடியும், மண்ணெல்லாம் பறக்கும்ல, அதெல்லாம் நம்மளால உணர முடியும். ஆனால் என்ன செய்ய முடியாது, காற்று இதுதான் அப்படின்னு சொல்லி பார்க்க முடியாது. காற்று எத்திசையில இருந்து அதாவது காத்து எந்த திசையில இருந்து வீசுதோ அந்த திசையிலேயே அதுக்கு பேர் வச்சு அழைக்கிறாங்க. எக்ஸாம்பிள் என்ன சொல்றாங்கன்னா, தென்மேற்குல இருந்து வீசுற காற்றுக்கு தென்மேற்கு பருவக்காற்றுன்னு பேரு அப்படி சொல்லியிருக்காங்க. அது உண்மைதானே, தென்மேற்கு பருவக்காற்று தானே. காற்றோட அமைப்பை 3 பகுதிகளா பிரிக்கிறாங்க. கோள்காற்று, பருவக்காற்று, தலக்காற்றுகள் அல்லது பிரதேச காற்றுகள். என்னன்னா பிரிக்கிறாங்க, கோள்காற்று அல்லது நிரந்தர காற்றுகள், 2 பருவக்காற்றுகள்,
மூணாவது தலக்காற்றுகள் அல்லது பிரதேச காற்றுகள். ஓகே, ஒரு பாக்ஸ் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. இதுல என்னன்னா, உலகிலேயே முதலாக காலநிலை வரைபடங்களின் தொகுப்பை அல்பலாகின்ற அரேபிய நாட்டு புவியியல் வல்லுநர் தான் என்ன செஞ்சிருக்காரு, காலநிலையை பற்றிய விவரங்களை வெளியிட்டிருக்காருன்னு சொல்றாங்க. ஓகே ரைட். கோள்காற்று வந்து ஆண்டு முழுவதுமே, கோள்காற்று என்னன்னா ஆண்டு முழுவதுமே ஒரே திசையில வந்து வீசுற காற்று, இல்லைன்னா நிலையான காற்றுன்னு இதை சொல்லுவோம். அதான் கோள்காற்று. ஓகேவா, ஆண்டு முழுவதுமே ஒரே திசையில தான் வீசும். எடுத்துக்காட்டு என்னன்னா சொல்றாங்கன்னா, வியாபார காற்று, மேலை காற்று, துருவ காற்று, பருவ காற்றுன்னு பல விதங்கள்ல பல பருவத்துக்கு தகுந்த மாதிரி அது திசையை மாற்றி என்ன செய்து வீசும் அப்படின்னு சொல்றாங்க. கோள்காற்று கோடை காலத்துல இருந்து கடல்ல இருந்து நிலத்தை நோக்கியும், குளிர்காலத்துல இருந்து நிலத்திலிருந்து கடலை நோக்கியும் வீசுமா. ஒண்ணுமே இல்லை, கோடைக்கால வெயில் அடிக்கும் போது கடல்ல இருந்து நிலப்பகுதியை நோக்கியோ, குளிர்காலத்துல நிலப்பகுதியில இருந்து கடலை நோக்கியோ அது என்ன செய்து மாறுது அப்படின்னு சொல்றாங்க. தலக்காற்று அல்லது பிரதேச காற்றுகள் என்னன்னா, ஒரு நாள் அல்லது ஆண்டோட குறுகிய காலத்துல ஏற்பட்ட நேரத்துல ஒரு சிறிய பகுதியில வீசுற காற்று தான் இந்த தலக்காற்று. எடுத்துக்காட்டு கடல் காற்று, நிலக்காற்று. இது ஒரு நாளுக்கு இல்லைன்னா ஒரு குறுகிய காலம், ஒரு 1 வீக் அந்த மாதிரி இருக்கிறதுக்கு இல்ல, அதுதான் நிலக்காற்று, கடல் காற்று. பியோபார்டுன்ற அளவை வந்து யூஸ் பண்ணி தான் காற்றோட வேகத்தை வந்து அளவிடுறாங்க. அந்த அளவை பேர் என்ன, பியோபோர்டுன்ற அளவையை யூஸ் பண்ணி தான் காற்றோட வேகத்தை வந்து அளவிடுறாங்க. இப்போ இது வந்து உலகம் ஃபுல்லா பயன்பாட்டுல தான் இருக்கு. இந்த கருவி வந்து எப்ப கண்டுபிடிக்கிறாங்கன்னா, 1805 ராயல் கப்பற்படையோட அதிகாரி பிரான்சிஸ் பியோபார்டு அவர்களால் இது கண்டுபிடிக்கப்படுது. அதனாலதான் இது பேரு பியோபோர்டு. ஓகேவா, பியோபோர்டு பிரான்சிஸ் பியோபோர்டு அவர்களால் கண்டுபிடிக்கப்படுது. ஓகேவா, இந்த கருவியை முதல்ல அதிகாரப்பூர்வமா யார் பயன்படுத்தினாங்கன்னா, HMS பீகால். பயன்படுத்தினது யாருன்னா HMS பீகால் தான் பயன்படுத்துறாங்க. உருவாக்குனது யாரு, பிரான்சிஸ் பியோபோர்டு. அதோட பேரால தான் இந்த கருவி என்ன செய்யுது, அழைக்கப்படுது. காற்றோட திசையும் வேகத்தையும் எப்படிலாம் அளவிடுறாங்க அப்படின்னு பார்க்குறாங்க. வானிலையோட வல்லுநர்கள் வந்து காற்றோட திசையை அளவிட காற்றுமானி, ஓகேவா, காற்றுமானி இல்லைன்னா திசை காட்டி அந்த கையிலெல்லாம் வச்சிருப்பாங்க, ஒரு வாட்ச் மாதிரி ஒரு கடிகாரம் வச்சு இப்படி போவாங்களே, மேக்னெட் அதுக்குள்ள இருக்கும், அதை வச்சு காற்றோட திசையை வச்சு இப்படி மூவ் ஆகி போவாங்க. அப்படிதான் வழியெல்லாம் கண்டுபிடிச்சிருப்பாங்க. காற்றோட வேகத்தை திசையை அளக்குறதுக்கு காற்றுமானி, இல்லைன்னா காற்று திசை காட்டி. வேகத்தை அளக்குறதுக்கு, காற்றோட வேகத்தை அளக்க அனிமாமீட்டர், என்னது அனிமாமீட்டர் பயன்படுத்துறாங்க. விண்ட்ரோஸ்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இது வந்து காற்றோட திசையையும் காற்று வீசுற காலத்தையுமே நிலைவரைபடத்துல குறிக்கிறதுக்கு யூஸ் ஆகுது இந்த விண்ட்ரோஸ். மீட்டிரோகிராஃப் அல்லது டிரிபிள் ரிஜிஸ்டர்ன்ற கருவி காற்றோட திசை, வேகம், சூரிய வெளிச்சம், மழை ஆகிய வானிலை வரைகோட்டு படத்தின் மூலம் பதிவு செய்யும் கருவிக்கு தான் மீட்டிரோகிராஃப் அல்லது டிரிபிள் ரிஜிஸ்டர்னு பேரு. ஓகேவா, ரைட். இதோட யூனிட் 2 வானிலை மற்றும் காலநிலை வந்து கம்ப்ளீட் ஆகுது. என்ன சொல்லலாம், என்னோட பார்ட் முடிஞ்சிருச்சு. இதோட புக் பேக் வந்து நாளையோட வீடியோவில் நான் போட்டுருவேன். நீங்கள் வந்து படிங்க, கண்டினியூஸாக படிங்க. எல்லாவது ஒன்றை வந்து ரீட் பண்ணுங்க, படிங்க. 8th ஸ்டாண்டர்ட் வந்துட்டீங்க, இனி வந்து பக்கத்தில் வந்துருச்சு இல்லையா, 10th 12th. அடுத்து வந்து நம்மளோட ஃப்யூச்சர் வந்து என்ன பண்ணலாம், ஸ்டார்ட் ஆக ரெடி ஆயிரும். ஸ்கூல் லைஃப் வந்து கம்ப்ளீட் ஆகிரும் இல்லையா. ஸோ நல்லா லேர்ன் பண்ணுங்கள். நீங்கள் வந்து இனி என்ன சொல்லலாம், நீங்கள் அந்த 12th முடிச்சதுக்கு அப்புறமும் ஒரு டிகிரி யூஜி நமக்கு என்ன பிடிக்குதோ அதை படிப்போம். ரைட், ஆல் ரைட், அது இல்லை மேட்ரு. நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ இருந்தே நீங்கள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படித்தீங்கன்னா நாளை பின்னா வர்ற காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கெல்லாம் நீங்கள் வந்து கவர்மெண்ட் ஆஃபீஸர் ஆகணும்னு நம்ம பேரண்ட்ஸ்லாம் சொல்லுவாங்க. இப்போ அவங்களுக்கு அதோட வேல்யூ தெரியாது. பின்னால் நம்ம வந்து அதை யோசிப்போம், அப்பா அப்பயே சொன்னாங்களே, அம்மா அதை சொன்னாங்களே, நம்மளால் ஒரு கலெக்டர் ஆகணும், இல்லைன்னா ஒரு டெப்யூட்டி கலெக்டர் ஆகணும், இந்த மாதிரிலாம் பேசினாங்களே அப்படின்னு நம்ம யோசிப்போம். அதுக்கு வந்து ஆரம்ப புள்ளியே 8th ஸ்டாண்டர்ட் போதுமானது தான். இப்போ இருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா கூட நீங்கள் எடுக்கிற இலக்கை வந்து துரிதமாகவும் ஈஸியாகவுமே நம்மளால் என்ன செய்ய முடியும், அடைய முடியும். எல்லாத்தையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிங்க. அப்போ எப்போ கையில் புக்ஸோடு இருங்க. ஆக்சுவலாக புக்ஸோடு இருங்கன்னா 24 hours புக்கோடு இருங்க நான் சொல்லலை.
புத்தகங்கள் மாரி நம்மள ஒரு உயர்ந்த நிலைக்கு கொண்டு போறது யாருமே இல்ல. எதுவுமே கிடையாது உலகத்துல. நம்ம பேரண்ட்ஸ்க்கு அடுத்து நம்ம ஒரு பேரண்ட்ஸ்க்கு அடுத்து இல்ல நம்ம பேரண்ட்ஸ்க்கு ஈக்குவலா ஒரு விஷயம் சொல்லணும்னா, அது வந்து புக்கு மட்டுமே தான். புத்தகங்கள படிங்க. இந்த கிளாஸ் பிடிக்கலையா, அடுத்து படிங்க. வரலாறு பிடிக்குமா? படிங்க. இல்ல மேத்ஸ் பிடிக்குதா? போட்டு பாருங்க. சயின்ஸ் பிடிக்குதா? படிங்க. வாட் எவர் இட் இஸ் ஏதோ ஒன்று இப்போ இருந்து படிங்க 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 படிச்சுட்டே இருங்க. உங்களோட ஃப்யூச்சர் வந்து மிக பக்கத்தில் வந்துருச்சுன்றதை வந்து ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. செல்ஃபோன் பார்க்கறது ஒரு ஓகே தான். ஆனால் அதிலே வந்து இப்போ 24 ஹவர்ஸும் பிள்ளைங்க வந்து பார்க்குறச்சுன்னா எல்லாரும் கையிலையுமே ஒரு பேரண்ட்ஸோட கம்ப்ளைண்ட் என்னன்னா மேக்ஸிமம் என்ன செய்கிறாங்க, செல் யூஸ் பண்ணுறாங்கன்னு. ஆக்சுவலாக ரொம்ப பேசுகிறேன்னு நினைக்கிறேன். மாற்றிக்கலாம். நானுமே வந்து யூஸ் பண்ண தான் செய்வேன். ஆனால் வந்து நம்ம வந்து எல்லாத்தையும் மாற்றலாம். என்னோட சேர்ந்து எல்லாருமே சேர்ந்து சொல்கிறேன். குழந்தைங்க வந்து நிறையா இப்போலாம் நாலேஜபிள் பிள்ளைகளாக இருக்கீங்க. சொல்லித்தந்து தான் படிக்கணும் அவசியம் இல்லை. இப்போ உங்களுக்கே நிறைய விஷயங்கள் தெரியுது. ஸோ படிங்க. படிப்பு மாதிரி நம்ம உயர்ந்த இடத்துல வைக்கிற ஒரு ஆயுதம் வந்து எதுவுமே கிடையாது. புரிஞ்சு படிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்போர்ட் பண்ணுங்கள். இத்தனை நாள் சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். நல்லதே நடக்கும். நன்றி. தேங்க்யூ. பாய். தேங்க்யூ.